ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான மெசேஜோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வீட்டில் இருந்தபடியே நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஒரு ஜெனியூனான கம்பெனி எஸ்பிஓன்னு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அந்த கம்பெனியில் புதுசாக நியூ பிளான்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ பிளான்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபுல் டீட்டெயிலும் நியூ பிளான்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முதல் தடவையாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போய் எஸ்பிஓ நியூ ஜாப்ஸ் பிளான்ஸோட அப்டேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாங்களா? இப்போ எஸ்பிஓவில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்க நியூ பிளானில் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், தேர்டு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளான்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்களா? இதில் நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினிங்க்கு ஒரு ஃபீஸ் எதுவுமே இல்லைங்க. டெய்லி ஒரு டாஸ்க்கு, வீக்லி 7 டாஸ்க் நம்ம பண்ணணும். ஒரு டாஸ்க்கு பண்ணினோம்னா 5 ரூபா வரும். மாதத்துக்கு 150 ரூபா நம்ம இந்த பிளானில் ஏர்ன் பண்ணலாம். டியூரேஷன், இதுக்கு டாஸ்க் டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார பண்ணிடலாம். இதுக்கு மினிமம் வித்ட்ராயல் அமௌண்ட் எவ்வளோ வந்தால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா இதில் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரெஃபரல் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வருவாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்காக உங்களுக்கு 1000 ருபீஸ் இன்ட்ரோ இன்கமாக உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளான் அப்கிரேட் பண்ணணுங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு மாறணும். அதுக்கு மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எஜுகேஷனில் 5999க்கு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. பேசிக் அண்ட் மீடியம் லெவல் கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு அப்கிரேட் ஆகிக்குவீங்க. இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாங்களா? பர் டேக்கு ஒரு டாஸ்க்கு வருங்க. வீக்லி 7 டாஸ்க்கு கிடைக்கும். ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு 50 ருபீஸ் உங்களுக்கு ஒரு டாஸ்க் அமௌண்ட் வருங்க. மந்த்லி நீங்கள் வந்து 1500 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு டாஸ்க் டியூரேஷன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. இதோட வித்ட்ராயல் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 அண்ட் எபோவ் வந்ததுன்னா நீங்கள் வித்ட்ராயல் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்கள் வேலெட்டில் 1500 அண்ட் எபோவ் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வித்ட்ராயல் கொடுத்து வித்ட்ராயல் எடுத்துக்கலாங்க. அடுத்தது தேர்ட் பார்ட்டுங்க, மார்க்கெட்டிங் அசோசியேட். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா எஜுகேஸில் 5999க்கு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறி உங்களுக்கு கீழே ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருப்பீங்களா, அவரும் 5999 பே பண்ணி தன்னை இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நீங்கள் அப்கிரேட் ஆகிருவீங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் டெய்லி ஒரு டாஸ்க்கு தான் வருங்க. வீக்லி 7 டாஸ்க் நீங்கள் பண்ணணும். ஒரு டாஸ்க்குக்கு அமௌண்ட் வந்து 50 ருபீஸ். மந்த்லி ஏர்னிங்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1500 மந்த்லி ஏர்னிங்ஸ் வருங்க. உங்களுக்கு சேம் டு சேம் டாஸ்க் டியூரேஷன் 7 to 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டாஸ்க் டியூரேஷன் வருங்க. வித்ட்ராயல் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் ரெஃபரல் இன்கம்மை மட்டும் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 1000 ருபீஸைவே நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். டாஸ்க் ஏர்னிங்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா டாஸ்க் ஏர்னிங்ஸ் ப்ளஸ் இன்ட்ரோ கமிஷன் 1500 ருபீஸ் இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ராயல் எடுக்க முடியும். இதில் இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா? இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அல்லது மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கீங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க மார்க்கெட்டிங்
எக்ஸிக்யூட்டிவாக ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அவங்க 5,999 பே பண்ணி தன்னை அப்கிரேட் பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறி இருந்தாங்க அப்படின்னா அவரோட டாஸ்க் அமௌண்ட்ல இருந்து 20% உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனா உங்களுக்கு வருங்க. உங்க டவுன்லைனர் வந்து 5,999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வராது. உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரணும் அப்படின்னா நீங்களும் 5,999 பே பண்ணி உங்களை நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் உங்களுக்கு 20% இன்ட்ரோ கமிஷன் வருங்க. இந்த பிளானோட முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 5 days நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடுங்க. ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் எஸ்பிஓவில் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டை வச்சு நீங்கள் எஸ்பிஓவில் மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18+ இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்க. 5,999 பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எஸ்பிஓவில் லைஃப் டைம் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியுங்க. உங்களால் எஜுகேஸ் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பேசிக் அண்ட் மீடியம் லெவல் கோர்ஸ் வரைக்கும் கற்றுக்க முடியும். ஃப்ரீயாகவே அந்த கோர்ஸ் 5,999 பெனிஃபிட்ஸில் கற்றுக்க முடியுங்க. அடுத்தது பை நோட் ஆப்பில் உங்களுக்கு 6,000 rupees ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. பை நோட் ஆப்புங்கிறது ஒரு கிராசரி ஆப் தாங்க. நீங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி பொருட்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ரீபர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி 20,000 rupees ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் எஸ்பிஓவில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் சேம் வேல்யூ ₹5,999க்கு நீங்கள் ரீபர்ச்சேஸ் செய்ய வேண்டியது இருக்குங்க. நீங்கள் அப்படி ரீபர்ச்சேஸ் செஞ்சால் தான் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியுங்க. இன்னுமே இந்த பிளானை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா யூடியூப்பில் எஸ்பிஓவோட சேனல் பேஜ் இருக்குங்க. அந்த சேனல் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளானை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்கங்க. உங்களுக்கு வேறு டீட்டெயில் வேணும்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. This video is sponsored by BuyNote eShoppingOnline.com. BuyNoteங்கிறதுங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு ஆப்ங்க. இது வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லும் இந்த ஆப்ல இருக்கு. அவங்க சொந்த விருப்பத்தின் பேர்ல இது வாங்கி பயனடைஞ்சிக்கலாம்.